வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயாலஜி, அதாவது 6th ஸ்டாண்டர்ட் பயாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸோட இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நான் 6th ஸ்டாண்டர்டோட ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் வீடியோஸாக போட்டிருக்கேன். யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து 6th to 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள புக் பேக் கொஷின்ஸ் அது ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ரெண்டுமே வந்து நான் வீடியோவாக போட்டிருக்கேன். யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோஸும் போய் பாருங்கள். 3rd ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள தமிழ், இங்கிலீஷ், சோஷியல், சயின்ஸ், மேக்ஸோடைய புக் பேக் கொஷின்ஸும் வீடியோஸாக போட்டிருக்கேன். அதே மாதிரி 6th ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள இங்கிலீஷ் கிராமர்ஸும் வீடியோஸாக போட்டிருக்கேன். ஸ்டடி பிளான்ஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா புக் ரிவ்யூஸ் வீடியோஸும் போட்டிருக்கேன். ஸோ யாராவது இந்த வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் Tntet பிளேலிஸ்ட் லிங்க்னு ஒரே ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே அங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் எதை வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் அங்கே போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா புக்கை வந்து ரொம்ப ரெஃபர் பண்ணி படித்து ஒவ்வொரு லைனாக படித்து தான் இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா ஒரு சின்ன லைக் கொடுங்க. அப்போ தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எடுத்து போடுறதுக்கு. நீங்கள் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கேட்குறீங்க, நானும் வந்து வீடியோஸாக போடுறேன். ஆனால் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வியூஸாக போக மாட்டேங்குது. பட் புக் பேக் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க. ஆனால் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணதுனால தான் நான் வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் வந்து இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஒவ்வொரு லெசனாக எடுத்து வீடியோவாக போடுறேன். பட் அதுக்கு வந்து அந்தளவுக்கு வியூஸும் இல்லை, பார்த்தீங்கன்னா லைக்ஸும் இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பயாலஜி ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா லிவிங் வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட்ஸ். ஸோ ஃப்ளாரிங் பிளான்ட். ஓகே, ஒரு பிளான்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளான்ட்டில் என்னெல்லாம் இருக்கும்? ரூட் சிஸ்டம் அண்ட் ஷூட் சிஸ்டம் ரெண்டு இருக்கும். அதான் ரூட்டு கீழே இருக்கிற வந்து ரூட் சிஸ்டம் சொல்லுவாங்க. அந்த தரைக்கு அந்த கிரவுண்டுக்கு அபோவில் இருக்கிறது வந்து ஷூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரூட் சிஸ்டமில் ரெண்டு வகை இருக்குது. டேப் ரூட் சிஸ்டம் அண்ட் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். டேப் ரூட் சிஸ்டம்னா சிங்கிள் ரூட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைப்ரஸ் ரூட்னா கிளஸ்டர் ஆஃப் ரூட்ஸ், நிறைய ரூட்ஸ் இருக்கும். அது வந்து ஃபைப்ரஸ் ரூட்ஸ். ஓகே, ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். அண்ட் தென் ஷூட் சிஸ்டமில் என்னெல்லாம் கவர் ஆகும்? அதாவது அந்த மண்ணுக்கு மேலே இருக்க சிஸ்டத்தில் என்னெல்லாம் கவர் ஆகும்னா ஸ்டெம், ஃப்ரூட்ஸ், லீவ்ஸ் அண்ட் ஃப்ளார்ஸ். ஓகே, a leaf as a stalk called petiole. Next, flat portion of leaf called leaf blade or leaf lamina. Green color of the leaf is due to the green colored pigment called chlorophyll. On the lower side of the leaf there are tiny pores openings called stomata. Next, Nile is the longest river in the world. It is 6650 kilometer long. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து 6560 அந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து மாற்றி கேட்பாங்க. ஸோ நம்ம கரெக்டான ஆப்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணோம். 6650 kilometer long. Next, Ganges is the longest river in India. It is 2525 kilometer. ஸோ இந்தியா அப்படின்னா கேங்கஸ், அண்ட் தென் வேர்ல்ட் லெவலில் அப்படின்னு லாங்கஸ்ட் ரிவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைல். Dash desert is called as a Great Indian Desert, Thar Desert. Okay, World Habitat Day is observed on first Monday of October. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. World Habitat Day, first Monday of October. Bamboo is one of the fast growing plants during active growth phase. Okay, இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசன் லிவிங் வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஜுராங் பேர்ட்ஸ் பார்க் சிங்கப்பூர். Penguins kept in a big glass case with icebergs and temperature is maintained at 0 degree and below. ஸோ ஜுராங் பேர்ட்ஸ் பார்க்கில் வந்து பென்குயின்ஸை வந்து ஒரு பெரிய கிளாஸ் கேஸில் வந்து ஐஸ்பர்க்ஸ்லாம் போட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. அதோட டெம்பரேச்சர் எப்பவுமே வந்து 0 டிகிரியாக இருக்கும், இல்லை அதுக்கு கீழே வந்து இருக்கும். Second point, living or dwelling place of an organism is known as habitat. Habitat na
ஒரு உயிரினம் வந்து வாழ்கிற இடத்துக்கு வந்து ஹேபிட்டட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் அண்ட் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம். ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து புக்கில் வந்து இருந்தது. ஸோ அதை வந்து பாயிண்ட்ஸாக எடுத்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து அதை கம்பேர் பண்ணி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஓகே, சிங்கிள் செல், மெனி செல்ஸ். யூனிசெல்லுலர்னா சிங்கிள் செல், மல்டி செல்லுலார்னா மெனி செல்ஸ். ஓகே, சிங்கிள் செல் பெர்ஃபார்ம் ஆல் ஃபங்க்ஷன்ஸ். ஒரே செல்லாக இருந்தாலும் எல்லா ஃபங்க்ஷனும் பெர்ஃபார்ம் பண்ணும். இது வந்து டிஃப்ரெண்ட் செல்ஸ் ஆர் ஸ்பெஷலைஸ்டு டு பெர்ஃபார்ம் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸ்மால் இன் சைஸ். யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் ஸ்மால் இன் சைஸ், மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம் லார்ஜ் இன் சைஸ். They lack tissues, organs and organ systems. So unicellular organismsக்கு வந்து tissues இருக்காது, organs இருக்காது, organ systems இருக்காது. Okay, but multicellular organismsக்கு வந்து they are composed of tissues, organs and organ systems. Okay, growth occurs by an increase in the size of the cell. Okay, growth வந்து அந்த செல்லோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நடக்கும். growth occurs by an increase in the number of cells by cell division. Okay, இங்கே நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து டிவைட் ஆகும். ஸோ அதனால் க்ரோத் இங்கே வந்து அக்கர் ஆகும். இது யூனிசெல்லுலர் ஆர்கானிசத்துக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா அமீபா, பேராமீஷியம், யூக்ளினா. மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்க்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து earthworm, fish, frog, human beings. Okay, the fish has a special organ called gills. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். When an animal moves its location as the season changes, it is said to be a migration. ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் அந்த சீசனல் சேஞ்சஸ் ஆகும்போது ஒரு அனிமல் வந்து மூவ் ஆகுறத வந்து மைக்ரேஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஷிப் ஆஃப் த டெசர்ட், camel. Okay, spending winters in a dormant condition is called as hibernation. Example, turtle. Okay, spending a hot and dry period in a inactive state is known as estivation. Example, snail. Next lesson வந்து health and hygiene. Health, state of complete emotional and physical well-being. What is health? Health என்றால் complete emotional and physical well-being. ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து நலமாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து ஹெல்த். ஓகே, ஹைஜீன். Hygiene is a science of the establishment and maintenance of health condition. So hygiene is a science of establishment and maintenance of health conditions or practices. அது ஹைஜீனாக வந்து சுத்தம், அது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு ஹெல்த்தை வந்து எந்த அளவுக்கு நம்ம ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்றது வந்து நம்மளுடைய பழக்க வழக்கத்தில் வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து ஹைஜீன். க்ளீனாக வச்சுக்கிறோம், நம்மளோட ஹெல்த்தை வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய ப்ராக்டிஸ் மூலம் ஹேபிட்ஸ் மூலம் க்ளீனாக வச்சுக்கிறோம் அப்படின்றத வந்து ஹைஜீன். ஓகே, the chemical constituents of food which give energy help to build our body and protect us from diseases are called nutrients. ஒரு கெமிக்கல் கான்ஸ்டியூயன்ஸ் ஃபுட்டில் இருக்குது, அது வந்து நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்குது, அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து பாடியை பில்ட் பண்ண உதவுது, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வர வியாதியிலேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது, காப்பாற்றுது. ஸோ அதை வந்து என்ன சொல்லுவோம்னா நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டேஷ் இஸ் அ ஹைலி ரிச் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், சோயாபீன். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹைலி ரிச் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் சொல்லிட்டு கீழே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்தா சோயாபீன்றது கரெக்டாக சூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது வந்து கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபேட்ஸ்லாம் வந்து எனர்ஜி கிவிங் ஃபுட்ஸ், நம்மளுக்கு வந்து எனர்ஜியை கொடுக்கக்கூடியது வந்து கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபேட்ஸ். ப்ரோட்டீன்ஸ் வந்து பாடி பில்டிங் ஃபுட், நம்ம பாடியை பில்டப் பண்ணுறதுக்காக உள்ள ஃபுட்ஸ் வந்து ப்ரோட்டீன்ஸ். ஓகே, ப்ரோட்டீன்ஸில் வந்து எக்ஸ் எல்லாம் வரும். ஓகே, மினரல்ஸ் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் த க்ரோத் ஆஸ் வெல் அஸ் ஃபார் நார்மல் பாடி ஃபங்க்ஷன். ஸோ நம்மளோட க்ரோத்துக்கும் நம்மளுடைய நார்மலாக நடக்கக்கூடிய பாடி ஃபங்க்ஷனுக்கும் ரொம்ப உதவுறது வந்து மினரல்ஸ். மொரிங்கா லீவ்ஸ், முருங்கை இலை, ஆர் ரிச் இன் விட்டமின் ஏ, விட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம், அயர்ன் அண்ட் ப்ரோட்டீன். இட் ஆல்சோ கண்டைன்ஸ் பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ இருக்கிறதுலே ரொம்ப ரிச் ஹெல்தியான ஒரு க்ரீன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கை இலை, தட் இஸ் மொரிங்கா லீவ்ஸ். அது ஒரு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ விட்டமின்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க. அடுத்து வந்து கூஸ்பெரிஸ்னால் நெல்லிக்காயில் வந்து கண்டெய்ன்ஸ் 20 times the vitamin C than ஆரஞ்சு. ஒரு ஆரஞ்சில் இருக்கிறத விட 20 மடங்கு அதிகமான வைட்டமின் சி வந்து ஒரு நெல்லிக்காயில் வந்து இருக்கும். தட் இஸ் அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, gooseberries contains nearly 20 times the vitamin C than orange.
Next, balanced diet. A diet should contain adequate amount of all the necessary nutrients or healthy growth or activity. ஓகே, ஒரு டயட்டில் வந்து அடிக்யூட் அமௌண்ட் ஆஃப் எல்லா நியூட்ரியன்ஸோட அடிக்யூட் அமௌண்ட் வந்து அதில் இருக்கணும். அது வந்து ஹெல்த்தியான ஒரு க்ரோத்துக்கும் ஆக்டிவிட்டிக்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான டயட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, எனி ஹியூமன் பீயிங் ஷுட் டேக் மினிமம் ஆஃப் 8 டம்ளர், ஒரு 8 டம்ளராவது தண்ணி வந்து ஒரு நாளைக்கு நம்ம குடிக்கணும் அப்படின்னு நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம். இல்லைனா 2 லிட்டர் தண்ணியாவது நம்ம குடிக்கணும். ஓகே, the word malnutrition refers to the condition that results when a person does not take a balanced diet. ஒரு மனிதன் வந்து ஒரு பேலன்ஸ் டயட் எடுத்துக்காத போது அந்த கண்டிஷனை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா மால் நியூட்ரிஷியன். ஓகே, அதாவது நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட், the disease that are caused due to lack of nutrients in the diet are called deficiency diseases. ஓகே, ஒரு வியாதி வந்து நம்மளுக்கு சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து லேக் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இருக்கிறதுனால வர அந்த ஒரு வியாதிக்கு வந்து டிஃபிஷியன்சி டிசீசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ். Physical exercise is any bodily activity that enhances or maintains physical fitness and overall health and wellness. ஸோ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்னால் நம்ம உடற்பயிற்சி வந்து செய்ய சொல்கிறாங்க. டெய்லியுமே வந்து ஒரு 1/2 hour வாக்கிங் பண்ணுறதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோ நம்ம வந்து செஞ்சால் தான் நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. டீப் ஸ்லீப்பிங் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கிரிட்டிக்கல் டைம் ஃபார் பாடி ரிப்பேர். ஸோ ஆழ்ந்த உறக்கம் வந்து எப்போவுமே வந்து இருந்தது அப்படின்னா நம்மளுடைய பாடி வந்து ரிப்பேர் ஆகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த டைம் தான் வந்து பாடி ரிப்பேர் ஆகிறதுக்கு வந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெஸ்ட். ப்ராப்பர் அமௌண்ட் ஆஃப் ரெஸ்ட் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த். ஸோ நம்மளுக்கு வந்து வேலை செஞ்சுட்டே இருந்தோம்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோன்னா நம்மளோட ஃபிசிக்கலுக்கும் அதே மாதிரி மென்டல் ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ரெஸ்ட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆஸ் நியூட்ரிஷன் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஃபார் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் குட் ஹெல்த். ஸோ அது வந்து ஒரு நியூட்ரிஷன் மாதிரி. கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நம்மளே ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரி இருக்கும், ஒரு எனர்ஜெட்டைஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஒரு க்ரோத்துக்கான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் டெவலப்மெண்ட்டும் ஒரு நல்ல வந்து ஹெல்த்தும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிசீஸ் என்றால் என்ன? டிசீஸ் இஸ் அ டெஃபினைட் பேத்தாலஜிக்கல் ப்ராசஸ் ஹேவிங் எ கேரக்டரிஸ்டிக் செட் ஆஃப் சைன் அண்ட் சிம்டம்ஸ். சார் வந்து ஒரு பேத்தாலஜிக் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டிஸார்டர் இஸ் அ டீஅரேஞ்ச்மெண்ட் ஆர் அப்நார்மாலிட்டி ஆஃப் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் வந்து இப்படி தான் நடக்கணும், பட் வேறு மாதிரி நடக்குது அப்படின்னா டிஸார்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மைக்ரோஸ்கோப்ஸ் ஹெல்ப்ஸ் டு ஸ்டடி த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். மைக்ரோஸ்கோப்ஸ் எல்லாருமே பார்த்துருப்போம் 9th standard 10th எல்லாம் படிக்கும்போதே. ஸோ அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப நுண்ணியமாக இருக்கிற அந்த உயிரினத்தோட ஸ்ட்ரக்சரை வந்து படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் மைக்ரோஸ்கோப். நெக்ஸ்ட் கம்ஸ் அ செல் வந்து நெக்ஸ்ட் லெசன். ஸோ செல் வந்து த செல் இஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் எவ்ரி லிவிங் ஆர்கானிசம். ஓகே, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். டைப்ஸ் ஆஃப் செல்ஸ். நம்ம பாடியில் வந்து நிறைய செல்ஸ் இருக்குது. அதில் வந்து 2 வகையான செல்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த உலகத்தில் வந்து 2 வகையான செல்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ப்ரோகரியோட்டிக் செல்ஸ் அண்ட் யூகரியோட்டிக் செல்ஸ். ஓகே, வாட் இஸ் ப்ரோகரியோட்டிக் செல்ஸ் அப்படின்னா நோ ட்ரூ நியூக்ளியஸ் வந்து இருக்காது. பட் யூகரியோட்டிக் செல்ஸில் ட்ரூ நியூக்ளியஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த யூகரியோட்டிக் செல்ஸ் வந்து எதிலெல்லாம் பார்க்கலாம்? பிளான்ட் செல்ஸில், அனிமல் செல்ஸில் பார்க்கலாம். ப்ரோகரியோட்டிக் செல்ஸ் வந்து நீங்கள் எதிலெல்லாம் பார்ப்பீங்கன்னா பாக்டீரியா, சயனோபாக்டீரியாவில் வந்து ப்ரோகரியோட்டிக் செல்ஸ் வந்து இருக்கும். In Latin, the word cellula means a small chamber. ஞாபகம் வச்சுக்கோங்க, cellula means a small chamber. The branch of science that deals with the study of cells is called as cell biology. ஓகே, செல்லை பற்றின படிக்கிற சயின்ஸுக்கு வந்து செல் பயாலஜி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து வந்து செல் கண்டெயின் 3 parts. ஒரு செல்லுக்குள்ளே 3 parts இருக்கும். an outer cell called membrane. ஓகே, அடுத்து வந்து a liquid cytoplasm இருக்கும், a nucleus இருக்கும். இந்த 3 சேர்ந்ததான் வந்து செல். an outer cell membrane இருக்கும், அதுக்குள்ளே ஒரு liquid cytoplasm இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு நியூக்ளியஸ் இருக்கும் அதுக்குள்ளே. ஸோ அது 3மே கலந்ததான் வந்து செல். செல்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கும். ஓகே, நர்வ் செல், ரெட் பிளட் செல், மசில் செல். ஸோ 3 வகையான செல்ஸ் வந்து இருக்குது. நர்வ் செல், ரெட் பிளட் செல், மசில் செல். ஞாபகம் வச்சுக்கோங்க.
Human organ system. இது வந்து next lesson. Human body has 8 major organ systems: skeletal system, muscular system, digestive system, respiratory system, circulatory system, nervous system, endocrine system, excretory system. Okay. Skeletal system வந்து ரெண்டு வகையான சிஸ்டம் இருக்கு. Axial system and appendicular skeleton. Axial skeleton and appendicular skeleton. Vertebral column. It is formed by a number of serially arranged small bones called vertebrae. So vertebral column வந்து எப்படி அமைக்கப்படுதுன்னா number of serially arranged small bones called vertebrae ன்னு சொல்லுவாங்க. Okay. Skeletal systemத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கல் இருக்கும், ஸ்பைனல் காலம், ரிப்ஸ், யுல்னா, பெல்விஸ், ஃபீமர், டிபியா. ஓகே, ஸ்கெலட்டல் சிஸ்டத்தில் இத்தனையும் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. The smallest bone in our body is present inside the ear. It is called stapes. ரொம்ப சின்ன போன் வந்து நம்மளுடைய காதில் தான் இருக்கும், அது வந்து ஸ்டேப்ஸ்ன்னு வந்து சொல்லுவோம். இட் இஸ் only 2.8 millimeters long. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, 2.8 millimeters long வந்து ஸ்டேப்ஸ். Smallest ear bone. Okay, the longest bone in the body is the thigh bone. So தொடையில் இருக்க போன் தான் இருக்கிறதுலே வந்து longest bone in our body. It is called femur. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ the longest bone in our bodyன்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸில் வந்து ஃபீமர், ஸ்டேப்ஸ், அந்த மாதிரி இன்னும் 2-3 பெல்விஸ், டிபியான்னு கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஃபீமர்ன்றது வந்து சூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி தான் இதுக்கும் ஆப்ஷன்ஸ் கேட்டு வேறு டிஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா கரெக்டாக ஸ்டேப்ஸ்ன்னு வந்து நம்ம சூஸ் பண்ணணும். 3 types of muscles: skeletal muscles, smooth muscles, cardiac muscles. Okay, skeletal muscles are called voluntary muscles of arm. Okay, அதான் நம்ம சொல்கிறது கேட்கும் இல்லையா, கை. ஸோ skeletal musclesலேயே வந்து பார்த்தீங்கன்னா voluntary muscles, involuntary muscles அப்படின்ட்டு இருக்குது. ஸோ வாலண்ட்ரி மசில்ஸில் வந்து மசில்ஸ் ஆஃப் ஆர்ம்ஸ். ஸ்மூத் மசில்ஸ் ஆர் கால்ட் இன்வாலண்ட்ரி மசில்ஸ். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டொமக், பேன்க்ரியாஸ், இன்டெஸ்டைன், இதெல்லாம் வந்து நம்ம பேச்சு கேட்டு நடக்கிறதுல அதோடைய செயல்பாடுகள் தானே நடக்கிறதுனால அதெல்லாம் வந்து இன்வாலண்ட்ரி மசில்ஸ். இது வந்து வாலண்ட்ரியாக நம்ம பண்ணுற ஆக்ஷன்ஸ்னால நடக்கிறதுனால வாலண்ட்ரி மசில்ஸ். ஓகே, அடுத்தது வந்து கார்டியாக் மசில்ஸ். ஸோ கார்டியாக் மசில்ஸும் வந்து இன்வால்ட்ரி மசில்ஸ், அதுவும் அவருடைய நிகழ்வு வந்து தானாக தான் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டமில் என்னெல்லாம் இருக்குது? ஏலிமெண்ட்ரி கெனால், ஸோ மவுத், பியூக்கல் ஆக்டிவிட்டி, ஃபேரினக்ஸ், ஈசோஃபோகஸ் ஆர் ஃபுட் பைப், ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஏனஸ். ஸோ இதுதான் வந்து ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு இத்தனையும் தேவைப்படுது. ஃபஸ்ட்டு நம்மளோட வாயிலேருந்து ஆரம்பிக்கும், வாயில் தானே சாப்பாடு வைப்போம். ஸோ அதுலேருந்து ஆரம்பிக்கிறது தான் அப்படியே 1 by 1 அடுத்தடுத்த இது வந்து போகும். இது வந்து உணவு குழாய், அடுத்தது வந்து வயிறுக்கு அப்புறம் வந்து சிறுகுடல், பெருங்குடல், அப்புறம் என்னோட ஆனஸ். ஓகே, மோசனவாய். ஸோ இது வரைக்கும் வந்து இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைஜஸ்ட் சிஸ்டத்துக்குள்ளே வந்து வரும். அடுத்து வந்து கிளான்ஸ் ஃபார் டைஜஷன். ஸோ என்னென்ன கிளான்ஸ்லாம் வந்து டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா சலைவரி கிளான்ஸ், கேஸ்ட்ரிக் கிளான்ஸ், லிவர், pancreas, intestinal glands. Okay, next comes the respiratory system. Respiratory system என்ன பண்ணும்? exchange of respiratory gases. So oxygen உள்ள எடுத்துட்டு carbon dioxide வெளியிட விடுவது. Okay, the entry of food into the windpipe is prevented by a flap like structure called epiglottis. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபுட்டு வந்து விண்பைப்பில் போய் சேராமல் தடுக்கிறது வந்து ஒரு ஃப்ளாப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதுக்கு வந்து எபிக்ளாட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேசல் கேவிட்டி, நம்மளுடைய நோஸ், ப்ராங்கஸ், அதுக்கப்புறம் லங்ஸ், அதுக்கப்புறம் டயஃபக்ராம். ஓகே, த ட்ராக்கியா காமன்லி கால்ட் அஸ் விண்பைப் வந்து ட்ராக்கியா வந்து விண்பைப்புன்னு சொல்லுவாங்க. Each lungs has about 300 million air sacs or alveoli. Okay, yawning help us to take in more amount of O2 and to give out CO2. That means yawning na என்னது? கொட்டாவி. நம்ம கொட்டாவி விடுறதுனால நிறைய அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜனை வந்து நம்ம இன்டேக் பண்ண முடியும், அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியிடவும் முடியும். The heart is 4-chambered and is surrounded by a double layered membrane called பெரிகார்டியம். ஸோ நம்மளோட ஹார்ட்டில் வந்து ஒரு 4 சேம்பர்
உள்ள ஒரு இது இருக்கும் மெம்பரேனு. அது வந்து டபுள் லேயர் மெம்பராக வந்து இருக்கும். சரௌண்டட் பை டபுள் லேயர் மெம்பரேன் கால் பெரிகார்டியம். 3 டைப்ஸ் ஆஃப் blood vessels வந்து இருக்குது. ஆர்ட்ரிஸ், வெயின்ஸ் அண்ட் கேபிலரிஸ். blood cells வந்து 3 வகைப்படும். ஆர்பிசி, WBC, blood platelets. red blood cell, white blood cell, blood platelets. Okay. Next comes the nervous system. Nervous system என்னெல்லாம் இருக்குது? Brain is protected by 3-layer tissue covering called meninges. Brain has 3 regions: forebrain, midbrain, hindbrain. Okay. Parts of brain: cerebrum, cerebellum, medulla oblongata. இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ஐஸ்லலாம் என்ன பார்ட்ஸ் இருக்குது? ஐஸ் இஸ் 3 main parts: cornea, iris, pupil. Parts of eyes: iris, lens, pupil, cornea and retina. Earsல என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா 3 major parts இருக்குது: outer ear, the middle ear, the inner ear. Okay. The outer ear in human beings is made up of a external flap called pinna. இது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நேம். Endocrine system. Endocrine glands are present in the body, produce chemical substance called hormones. So next system வந்து endocrine system. Endocrine glands are present in the body, produce chemical substance, அதை வந்து ஹார்மோன்ஸ் வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து excretory system. ஸோ excretory systemஸில் என்னெல்லாம் இருக்குன்னா கிட்னி இருக்கும், யூட்ரஸ், urinary bladder, urethra. The functional unit of the kidneys are called nephrons. ஓகே, கிட்னியோட functional unit வந்து nephronsன்னு வந்து சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் லெசன், our environment. The surroundings or space in which a person, animal or plant lives is known as environment. Environmentல வந்து 2 ஃபேக்டர் இருக்குது: biotic factor and abiotic factor. Biotic factorனா living things உள்ளதை வந்து பயோட்டிக் ஃபேக்டர்னு சொல்லுவோம். பிளான்ஸ், அனிமல்ஸ் அண்ட் பாக்டீரியா. ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ்லாம் என்ன? நான் லிவிங் திங்ஸ். எக்ஸாம்பிள் சன்லைட், ஏர், வாட்டர், மினரல்ஸ் எல்லாம் வந்து ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். நம்ம என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸில் வந்து 2 வகைப்படும்: பயோட்டிக் ஃபேக்டர் அண்ட் ஏபயோட்டிக். ஏபயோட்டிக்லாம் லிவிங் திங்ஸை குறிக்கும். பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக். பயோட்டிக் வந்து லிவிங் திங்ஸை பற்றி சொல்லும், ஏபயோட்டிக் வந்து நான் லிவிங் திங்ஸ் பற்றி சொல்லும். ஸோ நான் லிவிங் திங்ஸ்னு சொல்லும்போது சன்லைட்டு, ஏர், வாட்டர், மினரல்ஸ்லாம் வரும். பயோட்டிக்னு சொல்லும்போது லிவிங் திங்ஸ்ன்ற போது பிளான்ஸ், அனிமல்ஸ் அண்ட் பாக்டீரியாஸ்லாம் வரும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன்ஸில் வந்து மாற்றி கொடுத்து உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ we should be able to answer. Types of ecosystem. Natural ecosystem, artificial ecosystem. Natural ecosystemல வந்து என்னெல்லாம் இருக்குது? terrestrial ecosystem, aquatic ecosystem. terrestrial ecosystemக்கு எக்ஸாம்பிள் என்ன? ஃபாரஸ்ட். aquatic ecosystemக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து பாண்ட். ஆர்டிஃபிஷியல் ecosystem வந்து அதுலேயும் 2 இருக்குது: டெரஸ்ட்ரியல் ecosystem, aquatic ecosystem. ஸோ இதே மாதிரி அதுலேயும் வந்து 2 வகை இருக்குது. இந்த சேம் அதே நேம்லேயே இருக்குது. ஸோ இங்கே டெரஸ்ட்ரியல் ecosystem வந்து எப்படி இருக்குன்னா கார்டனை வந்து டெரஸ்ட்ரியல் ecosystem. அது நம்மளே வந்து ஆர்டிஃபிஷியலாக மேக் பண்ணுறது இல்லையா. aquatic ecosystem வந்து நம்ம வீட்டில் வச்சுருக்க ஆக்வாரியம், ஃபிஷ் டேங்க்கு, இதெல்லாம் வந்து aquatic ecosystem ஃபார் artificial ecosystem. ஓகே. Ecosystem originated without human intervention is called a natural ecosystem. So natural ecosystemனா என்ன? மனிதனுடைய எந்த ஒரு இன்டர்ஃபியரன்ஸும் இல்லாமல் தானே உருவாகிற ஒரு ecosystemத்துக்கு வந்து natural ecosystemனு சொல்லுவோம். ecosystem in water is called as aquatic ecosystem. ஸோ aquaticன்னு பேர் வந்தாலே நம்மளுக்கு வாட்டரோட கனெக்ட் பண்ணிப்போம். ஸோ வாட்டரில் இருக்க ecosystemத்துக்கு வந்து aquatic ecosystem சொல்லுவோம். Ecosystem outside the water body and on land are called terrestrial ecosystem. So water bodyக்கு வெளியில் இருக்க ecosystem இல்லைனா இப்படி கூட நீங்கள் சொல்லலாம், ecosystem on land. ஓகே, லேண்டில் இருக்க ecosystemத்துக்கு வந்து terrestrial ecosystem. Artificial ecosystemனா என்ன? Artificial ecosystems are created and maintained by human. ஓகே, ஸோ ஆர்டிஃபிஷியல் ecosystem வந்து மனிதனால் வந்து உருவாக்கப்பட்டு மெயின்டைன் பண்ணப்படுது. ஸோ அது வந்து ஆர்டிஃபிஷியல் ecosystem. ப்ரொடியூசர்ஸ்னா என்ன? ப்ரொடியூசர்ஸ் ஆர் ஆர்கானிசம்ஸ் தட் ஆர் ஏபிள் டு ப்ரொடியூஸ் தர் ஓன் ஆர்கானிக் ஃபுட். ஓகே, ஸோ ஆர்கானிசம் வந்து தானாகவே வந்து அவங்களுடைய ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ப்ரொடியூசர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஆர்கானிசம்ஸை ப்ரொடியூசர்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் ஆட்டோகிராஃப்ஸ்.
எக்ஸாம்பிள் பிளான்ஸ் வந்து அதோட ஃபுட்டை தானாக தானே அதே தானே மேக் பண்ணுது. யாரோடைய எந்த ஒரு உயிரின மேலுமே அது வந்து டிபெண்டாக இல்லை. ஸோ தானே உருவாக்குறதுனால அது வந்து ப்ரொடியூசர்ஸ் இல்லைனா ஆட்டோகிராஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்சியூமர்ஸ் ஆர்கானிசம்ஸ் விச் cannot produce their own food need to eat other organisms as food. These organisms are called consumers. Consumers are also called heterotrophs. ஸோ ஒரு உயிரினம் வந்து தன்னால் ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ண முடியாமல் மற்ற ஆர்கானிசம் வந்து தன்னோட ஃபுட்டுக்காக டிபெண்ட் பண்ணுறது வந்து கன்சியூமர். ஓகே, தீஸ் ஆர்கானிசம்ஸ் ஆர் கன்சியூமர்ஸ். கன்சியூமர்ஸை வந்து ஹெட்டிரோட்ராஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஹெட்டிரோட்ராஃப்ஸ். ஓகே, ஹெர்பிவோரஸ். Animals which eat plants or plant products are called herbivorous. இலைத்தழைகளை சாப்பிட்ற அனிமல்ஸ்க்கு வந்து ஹெர்பிவோரஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ கேட்டில்னா ஆடு மாடு அது எல்லாமே வந்து கேட்டில் வரும். டியர், கோட், ரேட். ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து ஆல்ரெடி தெரிஞ்சது தான். கார்னிவோரஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிள். அனிமல்ஸ் விச் ஈட் அதர் அனிமல்ஸ். ஒரு அனிமல் இன்னொரு அனிமலை சாப்பிட்றது வந்து கார்னிவோரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் வந்து என்னெல்லாம் வரும் எக்ஸாம்பிளாக வந்து லயன், டைகர், ஃப்ராக் அண்ட் அவுல். ஓகே, ஆம்னிவோரஸ்னால் போத் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரெண்டுமே சாப்பிட்ற அனிமல்ஸ்க்கு வந்து ஆம்னிவோரஸ்ன்னு சொல்லுவோம். அனிமல்ஸ் தட் ஈட் போத் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் கால் ஆம்னிவோரஸ். எக்ஸாம்பிள் ஹியூமன். நம்மளே வந்து அந்த மாதிரி தானே சாப்பிடுவோம். ஹியூமன், டாக் அண்ட் crow. Okay, solid waste we generate can be classified into two major types: biodegradable waste, non biodegradable waste. So solid waste வந்து ரெண்டு வகைப்படும். ஒன்று வந்து biodegradable waste and non biodegradable waste. biodegradable wasteனா என்ன? Things that can be easily decomposed by natural agents like water, oxygen. அதெல்லாம் வந்து biodegradable wasteல வந்து வரும். நான் biodegradable wasteல வந்து things which cannot be broken down or decomposed into the soil by microorganisms and natural agents are labeled as non biodegradable. இதுக்கு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா plastic cannot be decomposed by the soil or by the microorganisms in the soil. Okay, so that will come under non biodegradable. 3 R's in waste management. waste managementல 3 R இருக்குது. அது என்னென்னா ஃபஸ்ட் ஆர் வந்து ரெடியூஸ், செகண்ட் ஆர் வந்து ரீயூஸ், தேர்ட் ஆர் வந்து ரீசைக்கிள். ஸோ நம்மளை வந்து எப்படி கேட்பாங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர் இன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு வந்து ரெடியூஸ்ன்றது ஆன்சர் தெரியணும். அதே மாதிரி சில டைம் வந்து செகண்ட் ஆர் இன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கேட்டால் ரீயூஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். நம்மளுக்கு இந்த மூணுமே ஆப்ஷனில் கொடுத்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு கரெக்டாக சூஸ் பண்ண தேர்ட் ஆர் இன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கேட்டால் ரீசைக்கிள் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். ஸோ இது வந்து காமன்லாக வந்து எல்லா கொஷின்ஸ்லேயும் வருது நம்ம பார்த்த வரைக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பொல்யூஷன். வாட் இஸ் பொல்யூஷன்? Pollution occurs when the environment gets contaminated by waste, chemicals and harmful substances. நம்மளோட environment வந்து இந்த வேஸ்ட்னாலையும் கெமிக்கல்ஸ் அண்ட் harmful substanceனாலையும் கண்டாமினேட் கலப்படம் ஆகும்போது அது வந்து பொல்யூஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். Any substance that causes pollution is known as pollutant. ஸோ இந்த பொல்யூஷனை உண்டாக்குற அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு பேர் என்ன? பொல்யூட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். கைண்ட்ஸ் ஆஃப் பொல்யூஷன். ஸோ பொல்யூஷன் வந்து 4 வகைப்படும். ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன் அண்ட் நாய்ஸ் பொல்யூஷன். ஓகே, பிளான்ட்ஸ் இன் டெய்லி லைஃப். இது வந்து நெக்ஸ்ட் லெசன். பிளான்ட்ஸ் மே பி ப்ராட்லி கிளாசிஃபைட் ஆஸ் ஃபாலோஸ். பிளான்ட்ஸ் ஆஸ் ஃபுட். ஸோ பிளான்ட்ஸை வந்து ஃபுட்டாக வந்து நம்ம எடுத்துக்கிறது வந்து வெஜ், சீரியல்ஸ், பல்சஸ், இது மாதிரி. ஸ்பைஸ் yielding பிளான்ட்ஸ்லாம் என்ன? பெப்பர், கார்டமம், இதெல்லாம் வந்து ஸ்பைஸ் yielding பிளான்ட்ஸ். மெடிசனல் பிளான்ட்ஸ்லாம் ஆம்லா, துளசி, நீம், டர்மரிக். ஃபைபர் yielding பிளான்ட்ஸ் காட்டன், கோகோனட் ஃபைபர், ஜூட், இதெல்லாம் ஃபைபர் yielding பிளான்ட்ஸ். டிம்பர் yielding பிளான்ட்ஸ் யூஸ் டு மேக் ஃபர்னிச்சர். அதாவது வந்து நம்ம வந்து டீ குட்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சேர், சோஃபாலாம் தயாரிக்கிறதுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து டிம்பர் yielding பிளான்ட்ஸ். ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ்லாம் வந்து டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக நம்ம வந்து வளர்க்குறது வந்து ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ்னு சொல்லுவோம். ஜாஸ்மின், ரோஸ், குரோட்டோன்ஸ் அண்ட் ஹைபிஸ்கஸ். ஸோ அதர் யூசஸ் ஆஃப் பிளான்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக வந்து இந்த பிளான்ட்ஸோட அதர் யூசஸ் வந்து
பார்த்தீங்கன்னா டு மெயின்டைன் சாயில் ஃபெர்டிலிட்டி, சாயிலோடைய அந்த ஃபெர்டைலாக வந்து வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ப்ளூ க்ரீன் ஆல்கே, ஸோ இந்த மாதிரி பிளான்ஸோட யூசஸ் வந்து தேவைப்படுது. ஸோ இது வந்து ப்ரிவென்ட்ஸ் சாயில் எரோஷன் கூட ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, பயோஃபியூயல்ஸ்லாம் வந்து ஜாட்ரோஃபார்ம்ன்றது வந்து ஒரு பயோஃபியூயல். இது வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. மில்லுலலாம் வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பயோஃபியூயல் யூஸ் பண்ணுறாங்க. அதோட நேம் வந்து எக்ஸாம்பிள் வந்து ஜாட்ரோஃபா. ஸோ இது வந்து ஆப்ஷன்ஸில் கொடுத்து கேட்பாங்க. பயோஃபியூல் விச் இஸ் யூஸ்ட் இன் ப்ரொடியூசிங் எலக்ட்ரிசிட்டி இன் மில்ஸ் அப்படின்னு கேட்டால் ஜாட்ரோஃபான்னு ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ரப்பர் அண்ட் நேச்சுரல் பிளாஸ்டிக், டயர், வயரிங், சீட்ஸ் இதெல்லாம் வந்து ரப்பரும் நேச்சுரல் பிளாஸ்டிக்ஸ். ஓகே, நீம் ஆயில் கோட்டட் யூரியா. ஸோ நீம் கோட்டட் யூரியா ரிலீஸ் நைட்ரஜன். ஓகே, நீம் ஆயில் கோட்டட் யூரியா வந்து அதர் யூசஸ். யூரியாவில் வந்து நீமை வந்து கலந்து தெளிப்பாங்க. ஸோ அது வந்து எதுக்குன்னா அது வந்து நைட்ரஜன் வந்து ரிலீஸ் பண்ணுமா. ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம பயாலஜி 6th ஸ்டாண்டர்டோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்துட்டோம். ஆக்சுவலாக வந்து 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸும் வந்து ஆட் ஆகிருக்கு. அதில் வந்து ஒரு 3 சாப்டர்ஸ் 2 சாப்டர்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதையும் வந்து கண்டினியூஸாக வந்து பார்த்துடலாம். ஸோ தட் வந்து 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் என்டையர்லி வந்து இன்றைக்கி உள்ள வீடியோவில் முடிச்சிடலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம கம்ப்யூட்டர் வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்ல்ஸ் பாபேஜ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமர் வந்து அகஸ்டா அடா லவ்லேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா வேக்கம் டியூப்ஸ். செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் வந்து டிரான்சிஸ்டர். தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் வந்து இன்டெகிரேட்டட் சர்க்கியூட்ஸ். ஃபோர்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் வந்து மைக்ரோ ப்ராசஸர். ஃபிஃப்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதுதான் இப்போ இந்த காலகட்டத்தில் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ENIAC was the first computer introduced in the year 1946. 1946 தான் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட நேம் வந்து ENIAC. இதுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் புக்கில் இருக்கும், பார்த்துக்கோங்க. கமெண்ட்ஸ் ஆர் ப்ரோக்ராம்ஸ் யூஸ்ட் இன் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் கால்ட் சாஃப்ட்வேர். ஸோ கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற கமெண்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து என்ன சொல்லுவோம், சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு வந்து அதிலே 2 வகை இருக்குது. நம்ம ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ்வலாக எல்லாருமே இந்த காலத்தில் இருக்கவங்க எல்லாருமே தெரிஞ்சதான் விண்டோஸ், லைனக்ஸ் எல்லாமே வந்து ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னாலும் உங்களுக்கு தெரியும், பெயிண்டிங் பண்ணுற அந்த ஆப்ஸு, பிளேயிங் கேம்ஸ் எல்லாம் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். Parts that are available in the computer that helps the software to work is a hardware. அதாவது ஹார்ட்வேர்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கம்ப்யூட்டரோட பார்ட்ஸ், கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்க பார்ட்ஸ், கம்ப்யூட்டருக்கு வெளியில் இருக்க பார்ட்ஸ் எல்லாமே வந்து ஹார்ட்வேர். ஓகே, இன்புட் டிவைஸ் வந்து கீபோர்ட், மவுஸ் எல்லாம் இன்புட் டிவைஸ். ஆனால் அது மூலியம் தான் நம்ம இன்புட் கொடுக்குறோம். ஸோ அது வந்து இன்புட் டிவைஸ். அவுட்புட் டிவைஸ்ன்னு சொல்லும்போது பிரிண்டர், மானிட்டர் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அவுட்புட் டிவைஸ். ஓகே, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம், பில்லிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், ஏடிஎம்ஸில் யூஸ் பண்ணுறோம், போஸ்ட் ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறோம், பேங்க்ஸு, ரயில்வேஸ் ஃபார் இஷ்யூவிங் டிக்கெட்ஸ். இப்போ கம்ப்யூட்டர் இல்லாமல் எதுவுமே இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர், இது செகண்ட் லெசன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் யூனிட், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், அவுட்புட் யூனிட். ஸோ ஒரு பார்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டரில் மொத்தம் 3 யூனிட்ஸ் இருக்கணும். இன்புட் யூனிட் இருக்கணும், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் இருக்கணும், அவுட்புட் யூனிட் இருக்கணும். இன்புட் யூனிட் வந்து என்ன பண்ணணும்னா சென்ட் த டேட்டா அண்ட் கமெண்ட்ஸ் ஃபார் ப்ராசஸிங். நம்ம வந்து கீபோர்ட் மூலியம், மவுஸ் மூலயமா வந்து அனுப்புகிற அந்த டேட்டாஸ் வந்து உள்ளே போகுது இல்லையா, அது வந்து இன்புட் யூனிட். ஸோ கீபோர்ட்லேயே வந்து 2 வகை இருக்குது, நம்பர் கீஸ் அண்ட் ஆல்ஃபபெட் கீஸ் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 types of keys in கீபோர்டுன்னு கேட்டால் யூ ஷுட் பி ஏபிள் டு ஆன்சர். நெக்ஸ்ட் CPU. வாட் இஸ் சிபியூனா பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டரோட பிரெயின் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், சிபியூ. ஸோ சிபியூ வந்து அதில் வந்து 3 types இருக்குது. மெமரி யூனிட், ALU யூனிட், கண்ட்ரோல் யூனிட். ஸோ மெமரி யூனிட் வந்து என்ன பண்ணுன்னா சேவ்ஸ் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன். டேட்டாவையும் இன்ஃபர்மேஷன் சேவ் பண்ணுறது வேலை வந்து மெமரி யூனிட்டோடது. ஸோ அது மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா சிடி, பென்ட்ரைவில் வந்து நம்ம சேவ் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து மெமரி யூனிட். ALU யூனிட்னா அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறது வந்து ALU யூனிட், அதாவது ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறது. கண்ட்ரோல் யூனிட் கண்ட்ரோல்ஸ் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர். ஸோ எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஒரு யூனிட்டுக்கு வந்து கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கம்ப்யூட்டரில். ஸோ இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயாலஜி ப்ளஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆஃப் 6th ஸ்டாண்டர்டோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக் கொடுங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் 6th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து போட்டிருக்கேன். ஸோ இதோட பார்த்திங்கன்னா நம்ம 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸோட எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் வந்து பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ என்னோடய சேனலில் இருக்கிற வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு வரணும்னா முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வரும். வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.